Hi friends, this is Shobha from Krishobha Academy. இன்னைக்கு நம்ம லைன் பை லைன் யூடியூப் சேனல்ல ஹிஸ்டரியில 9th லெசன் தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம 8 லெசன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். இந்த 9th லெசன் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட்ல நியூ சோஷியல் புக்ல டேர்ம் 1ல இருக்கு இந்த 9th லெசன். லெசன் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா டெல்லி சுல்தானேட். இதுக்கு உண்டான கம்ப்ளீட் 1 by 1 வந்து எல்லா கொஸ்டின்ஸுமே நான் கவர் பண்ணி நான் எடுத்திருக்கேன். வாங்க ஒரு கொஸ்டினை நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. முஸ்லிம் ரூல் இன் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை ஹூம்? யாரால வந்து இந்தியால முஸ்லிம் ரூல் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா முகமது கோரி இன் தி 12th century AD. ஓகேங்களா? Muslim rule in India was established by Muhammad Ghori in this 12th century AD. ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. What is called Bandagan? Bandaganna என்ன அப்படின்னா it is a Persian term used for slaves purchased for military service. Bandaganna it is a Persian term used for slaves purchased for military service. ஓகேங்களா? தேர்ட் கொஸ்டின் பாருங்க. in which year Ghori death? முகமது கோரி எந்த வருஷத்துல இறந்தாங்க? 1206. ஓகேங்களா? 1206 தான் அவர் இறந்த வருஷம். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. who laid the foundation of slave dynasty? slave dynastyயோட ஃபவுண்டேஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா குதுப் ஐபக். குதுப்புதீன் ஐபக். குதுப்புதீன் ஐபக். ஓகேங்களா? who laid the foundation of slave dynasty? குதுப்புதீன் ஐபக். ஓகேங்களா? slave dynasty is also known as Mamluk dynasty. slave dynasty வந்து இன்னொரு பேரு இருக்கிறதுக்கு Mamluk dynasty. Mamluk அப்படின்றது வந்து என்ன வேர்டு? அதுக்கு மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா slave. ஓகேங்களா? இப்படியும் கேட்கலாம். ஆனா அது என்ன வேர்டுன்னு பாத்தீங்கன்னா it is a Arabic word. Mamluk வந்து Arabic word. For the meaning of Mamluk என்னன்னா slaveன்ட்டு அர்த்தம். ஓகேங்களா? Next, who were the 3 great sultans of slave dynasty? slave dynastyயோட 3 great sultans யாரெல்லாம் பாத்தீங்கன்னா குதுப்புதீன் ஐபக், அதுக்கப்புறமா ஷம்சுதீன் இத்துட்மிஷ், அதுக்கப்புறமா கியாசுதீன் பால்பன். இவங்க 3 பேரு தான் வந்து கிரேட் சுல்தான்ஸ் ஆஃப் ஸ்லேவ் டைனஸ்டி. இந்த 3 பேரை பத்தி தான் இந்த லெசன் ஃபுல்லாவே நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? குதுப்புதீன் ஐபக்கு, அப்புறமா இல்துமிஷ், அதுக்கப்புறமா பால்பன். இல்துமிஷ் அண்ட் பால்பன் இவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். நெக்ஸ்ட், how many years does slave dynasty ruled? நம்ம இந்தியாவை எத்தனை வருஷம் ஆண்டாங்கன்னு பாத்தீங்கன்னா 84 வருஷம் ஆண்டிருக்காங்க. So the slave dynasty ruled over the subcontinent for about 84 years. ஓகேங்களா? when குதுப்புதீன் ஐபக் began his rule? எப்ப ஆரம்பிச்சாரு அவரு பாத்தீங்கன்னா 1206 to 1210. இந்த 4 வருஷம் அவங்க ஆண்டாங்க குதுப்புதீன் ஐபக். ஓகேங்களா? நெக்ஸ்ட், which place has been establishing as a capital of குதுப்புதீன் ஐபக் kingdom? எந்த பிளேஸ் வந்து அவங்களோட கிங்டமா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா லாகூர். அது லேட்டரா வந்து அவங்க வந்து he shifted his capital to Delhi. ஃபர்ஸ்ட் வந்து லாகூர் தான் இருந்தது. அதுக்கப்புறமா later he shifted his capital to Delhi. ஓகே, நெக்ஸ்ட், who is குதுப்புதீன் ஐபக் கேர்டேக்கர்? யாருன்னு பாத்தீங்கன்னா பாகிதர் கல்ஜி தான் வந்து அவங்களோட கேர்டேக்கரா இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட், which mosque is built by ஐபக்? அவங்க அந்த பீரியட்ல என்ன மாஸ்க் அவங்க பில்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா he built the குவாத்-உல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படின்ற ஒரு மாஸ்க வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா டெல்லியில. இதுதான் வந்து ஓல்டஸ்ட் மாஸ்க்னு இது வரைக்குமே பழங்காலத்து மாஸ்க்னு இது வரைக்குமே கன்சிடர் பண்றது இதுதான், குவாத்-உல் இஸ்லாம் மஸ்ஜித். ஓகேங்களா? அந்த மாஸ்க் நேம். நெக்ஸ்ட், ஐபக் laid the foundation of எந்த ஃபவுண்டேஷன் அவரு லேட் பண்ணாருன்னா குதுப் மினார். அவரு ஆனா வந்து அவர் கம்ப்ளீட்டா அது வந்து பில்ட் பண்ணி முடிக்கல. சரிங்களா? ஐபக் laid the foundation of குதுப் மினார் but he was not enabled to complete it. Later by whom it got finished? யாரால வந்து குதுப் மினார் கட்டப்பட்டது அப்படின்னா by his son-in-law and his successor
இல்துமிஷ் தான் வந்து கட்டி முடிச்சிருக்காங்க குதுப் மினார. ஓகேங்களா. 15th கொஸ்டின் பாருங்க. How was Aibak died? Aibak எப்படி இறந்தாங்கன்னா, Aibak died of injuries received during an accidental fall from a horse while playing a polo in 1210. So 12 அப்ப எப்படி இறந்தாருன்னா, ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கும்போது, போலோ கேம் விளையாடிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்டலா இறந்துட்டாரு, குதிரையில இருந்து கீழே விழுந்து. அதுதான் இது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அப்படிதான் இறந்தாரு. எந்த வருஷத்துல இறந்தாருன்னா 1210, 1210 ஆண்டு. சரிங்களா. நெக்ஸ்ட் ஐபக் சன் யாருன்னு பாத்தீங்கன்னா அரம் ஷா. Who was ஐபக் சன்? அரம் ஷா. Who choose, sorry 2 வாட்டி போட்டேன். இத்துல்மிஷ் the son-in-law of ஐபக் as a sultan. இத்துல்மிஷ வந்து யார் சுல்தானா தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா டர்கிஷ் நோபல்ஸ் தான் வந்து சூஸ் பண்ணாங்க. இத்துல்மிஷ வந்து சுல்தானா தேர்ந்தெடுத்தாங்க. 18th கொஸ்டின் பாருங்க. Who served as a military commander of ஐபக்? ஐபக்கோட மிலிட்டரி கமாண்டரா யாரு இருந்தாருன்னா இத்துல்மிஷ் தான் இருந்தாங்க. இல்துமிஷ் ரூல்டு, அவங்க எத்தனை வருஷம் ரூல் பண்ணிருக்காங்கன்னா 1210 to 1236 வரைக்கும் அவங்களோட ஆட்சி காலம் இருந்திருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 20th கொஸ்டின் பாருங்க. இத்துல்மிஷ் averted the impending danger by refusing to provide shelter to யாருக்கு வந்து அவருங்க பாதுகாப்பு அளிக்காம இருந்தாங்க அப்படின்னா கிராவிசிம் ஷா ஜலாவுதீன். Kharazm Shah Jalaluddin, who had been driven out by Chengiz Khan. ஓகேங்களா. இவங்களுக்கு தான் வந்து அவங்க பாதுகாப்பு கொடுக்காம இருந்தாங்க. நெக்ஸ்ட் வாட் இஸ் கார்ப்ஸ் ஆஃப் 40? கார்ப்ஸ் ஆஃப் 40ன்றது வந்து என்னதுன்னா, in order to counter the possible attack of the Mongols, Iltutmish organized the Turkish nobility into a selected group of 40 nobles known as Chahalgani or the 40. அதுதான் கார்ப். இப்ப மோங்கல்ஸ் அட்டாக் பண்றதுக்காக இத்துல்மிஷ் வந்து ஒரு ஆர்கனைஸ் டீம் வச்சாங்க. அது which is a group of 40 nobles. அதுக்கு பேர் தான் வந்து தி கார்ப்ஸ் ஆஃப் 40, இல்லனா வந்து சஹால்கனி. ஓகேங்களா. சல்ஹால்கனி. ஓகே. நெக்ஸ்ட் 22nd கொஸ்டின் பாருங்க. இத்துல்மிஷ் granted இக்தாஸ்னா வந்து லேண்ட் யாரு கொடுத்தாங்கன்னா 2 members of his army. ஆர்மில இருக்க மெம்பர்ஸ்க்கு வந்து அவங்க வழங்கினாங்க. நெக்ஸ்ட் who was இக்தடார்? இக்தடார்னா யாருன்னா, இக்தா வந்து land granted to army officials in lieu of a regular wage. The இக்தா holder is called as இக்தடார் or முக்தி அப்படின்னு சொல்றாங்க. இக்தடாரோட இன்னொரு பேர் என்னன்னா முக்தி. அது யாரு கொடுப்பாங்கன்னா, அவங்க ஆர்மி அபிஷியல்ஸ்க்கு வந்து ஒரு லேண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த லேண்ட் வச்சிருக்கிறவங்கள தான் வந்து இக்ததார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. What is the function of Iqtadar? Iqtadar collected revenue from his Iqta to meet the cost of maintaining his troops and horses. And the land maintain பண்றதுக்கு கலெக்ட் பண்ற ரெவென்யூ தான் வந்து functions of Iqtadar. ஓகேங்களா. நெக்ஸ்ட் when was Iltutmish died? எப்ப வந்து இத்துல்மிஷ் இறந்தாங்க? இத்துல்மிஷ் வந்து died in the year of 1236. இந்த மந்த் என்னன்னா ஏப்ரல். ஆஃப்டர் ரூலிங் 26 years வந்து அவர் ஆண்டிருக்காரு. அதுக்கப்புறமா தான் 1236ல அவங்க இறந்திருக்காங்க. நெக்ஸ்ட் who was the son of இத்துல்மிஷ்? இத்துல்மிஷோட சன் யாருன்னு பாத்தீங்கன்னா ருக்கனுதீன் ஃபிரூஸ் தான் வந்து இத்துல்மிஷோட சன்னு. அவரோட டாட்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரசியா சுல்தானா தான் வந்து இத்துல்மிஷோட பொண்ணு. ரசியா வந்து எவ்வளவு நாள் ரூல் பண்ணிருக்காங்க, எவ்வளவு வருஷம் ரூல் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 1236ல இருந்து 1240 வருஷம் வரைக்கும் அதாவது 4 வருஷம் ரூல் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் who was raiding Punjab during Raisa reign? அந்த ரசியா காலத்துல வந்து பஞ்சாப வந்து இது பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா மாங்கல்ஸ் தான். ஓகேங்களா. the ferocious Mongols. நெக்ஸ்ட் who was Razia's personal attendant யாருன்னு பாத்தீங்கன்னா இத்தோப்பியன் ஸ்லேவ் நேம்டு ஜலாலுதீன் யாக்குட். அவங்க தான் வந்து பர்சனல் அட்டெண்டடா இருந்தாங்க.
In which year Razia got murdered and by whom? யாரால மர்டர் பண்ணாங்க, எந்த வருஷத்துல மர்டர் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 1240 வருஷத்துல அவங்க மர்டர் பண்ணிட்டாங்க. யாராலன்னா அவங்களோட பர்சனல் அட்டெண்டன்ட் ஜலாலுதீன் யாக்குத் மூலமாவே அவங்க மர்டர் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் 32nd கொஸ்டின் பாருங்க. who was the successor of பால்பன்? பால்பனோட சக்சஸர் யாருன்னா ஆஃப்டர் ரசியா 3 வீக் ரூலர் வந்து இருந்திருக்காங்க. அந்த த்ரான் வந்து சுல்தானோட டைனஸ்டியை வந்து ரூல் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா சக்சஸ்ஃபுல் சக்சஸர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜியாசுதீன் பால்பன். அவங்க தான் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரூல் பண்ணிருக்காரு. எத்தனை வருஷம் பாத்தீங்கன்னா அவரோட ஆண்ட வருஷம் பாத்தீங்கன்னா 1966 இருந்து 1266 இருந்து 1287 வரைக்கும் அவரு ஆண்டிருக்காரு. நெக்ஸ்ட் who abolished corps of 40? corps of 40 எடுத்துட்டு வந்தது இல்துத்மிஷ். அதை அபாலிஷ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா பால்பன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் who established a department of spies of together intelligence about the conspirators and the troublemakers against his rules? யாரு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட்? இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் கேதர் பண்ணி அவங்களோட ட்ரபிள் எல்லாத்தையுமே வந்து பாத்துக்கணும் அப்படின்ட்டு யார் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பால்பன். நெக்ஸ்ட் why did Balban build fort? எதனால fort build பண்ணாங்கன்னா to guard his empire against the Mongol attack. ஓகேங்களா. he built forts to guard his empire against the Mongol attacks. Next, whom did Balban patronized? He patronized the famous Persian poet Amir Khusru. அமீர் குஸ்ரு வந்து ரொம்ப வந்து தெய்வீகமா அவர் வழிபட்டுட்டு இருந்தாரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் when did Balban died? பால்பன் எப்ப இறந்தாங்க அப்படின்னா he died in the year of 1287. ஓகேங்களா. 1287 வருஷத்துல அவங்க இறந்துட்டாங்க. நெக்ஸ்ட் பால்பனோட சன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கயூபத் தான் வந்து பால்பனோட சன்னு. ஆனா வந்து அவரும் வந்து என்ன ஆயிடுச்சு, ரொம்ப வீக்கா இருந்தாங்க. அவங்க ரூலிங் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியா தான் இருந்தது. ஓகேங்களா. கயூபத்க்கு. நெக்ஸ்ட் who ruled the kingdom after the death of Balban? யார் அப்ப அவங்க வீக்கா இருந்தாங்க, அப்ப யார் ஆண்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா in 1290 Malik Jalaluddin Khalji, the commander of the army, assumed the office of Naib. அதாவது அவங்களே வந்து deputy of sultana அவரை கருதி he ruled the kingdom in the name of கயூபத் நேம வச்சுக்கிட்டு யாரு அந்த ஆட்சியை ஆண்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலிக் ஜலாலுதீன் கல்ஜி. எந்த வருஷத்துலனா 1290 வருஷத்துல அவங்க ஆண்டாங்க. நெக்ஸ்ட் 40th கொஸ்டின் பாருங்க. how did கல்ஜி டைனஸ்டி formed? இதுக்கப்புறமா கல்ஜி டைனஸ்டி அது எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஜலாலுதீன் வந்து என்ன பண்ணாருன்னா he sent his officer and யார கொன்னுட்டாங்கன்னா கயூபத் வந்து கொன்னுட்டாங்க. கொன்னுட்டு then he taken a throne. அவங்களே வந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. இப்படிதான் வந்து கல்ஜி டைனஸ்டி வந்து ஃபார்ம் ஆச்சு. நெக்ஸ்ட் எத்தனாவது வருஷம் வரைக்கும் ஆண்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜலாலுதீன் கல்ஜி 1296 இருந்து 1316 வரைக்கும் ஆண்டு இருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் who take care of ஜலாலுதீன் அட்மினிஸ்ட்ரேஷன்? அந்த ஆட்சியை வந்து யார் பாதுகாத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா by his nephew. அவரு ஜலாலுதீனோட நெஃப்யூ யாருன்னு பாத்தீங்கன்னா அலாவுதீன். அவர் தான் வந்து பாதுகாத்துட்டு இருந்தாரு அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுப்பு எல்லாத்தையுமே. அண்ட் ஆல்சோ he is a governor of Kara. ஓகேங்களா. நெக்ஸ்ட் one significant military expedition was against the Deccan kingdom. அது என்னன்னு பாத்தீங்கன்னா Deccan kingdom தேவகிரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் whom did Alauddin defeated? யாரு வந்து டிஃபீட் பண்ணாங்க பாத்தீங்கன்னா யாதவா கிங் ராமச்சந்திராவை தான் டிஃபீட் பண்ணாரு அலாவுதீன். நெக்ஸ்ட் how did capture the throne? அலாவுதீன் எப்படி வந்து ஜலாலுதீனோட த்ரோனை கேப்சர் பண்ணாருன்னா அலாவுதீன் treacherously killed ஜலாலுதீன். அதாவது அவர் வந்து ஜலாலுதீனை கில் பண்ணிட்டு அவங்களோட நாபிள்ஸ் எல்லாம் இவர் வாங்கி இவர் வந்து த்ரானை வின் பண்ணிட்டாரு, அதாவது கேப்சர் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் who declared himself as a sultan of
டெல்லி இன் 1296. அலாவுதீன் வந்து இவனை கொன்னுட்டு, அதாவது ஜலாவுதீனை கொன்னுட்டு, நான் தான் வந்து சுல்தான் அப்படின்ட்டு அவனையே டிக்ளேர் பண்ணிக்கிட்டான். அது எந்த வருஷத்துல நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 1296 வருஷத்துல. நெக்ஸ்ட் இப்ப ஜலாவுதீன் கல்ஜின்னு போய் அலாவுதீன் கல்ஜி வந்தாச்சு. அலாவுதீன் கல்ஜி வந்து எத்தனை வருஷம் ஆண்டாங்க அப்படின்ட்டு, டெல்லி சுல்தானை எத்தனை வருஷம் ஆண்டாங்கன்னு பாத்தீங்கன்னா 1996 இருந்து 1316 வரைக்கும் ஆண்டிருக்காங்க அலாவுதீன் கல்ஜி. நெக்ஸ்ட் whom Alauddin Khalji sent the southern part, who took even the distant Madurai in 1319. யார் மூலமா வந்து சதன் பார்ட்ஸ் எல்லாம் போயிட்டு அவங்க இது பண்ண அனுப்பினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிஸ் சீஃப் லியூட்டினன்ட் மாலிக் கஃபூரை தான் வந்து அனுப்பினாரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 49th question பாருங்க. Who all accepted Alauddin suzerainty வந்து யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா the Yadavas of Devagiri, the Kakatiyas of Warangal and the Hosaliyas of Dwarasamudra and the Pandyas of Madurai. இவங்க 4 பேருமே வந்து அலாவுதீன் சுசைரிட்டியை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் Alauddin undertook a survey of the agrarian resources around his capital and fixed a standard revenue demand. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்னது 51th question. Alauddin established a system of என்ன சிஸ்டம் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணாருன்னா established a system of forced procurement of food grains for Delhi and other garrison center. He established food grains and garrison centers. ஓகேங்களா. நெக்ஸ்ட் and the procurement prices were fixed and the grain collected as tax was stored in எங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா கிரெயின்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டேட் கிரெயினரிஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் அலாவுதீன் எந்த வருஷத்துல இருந்தாங்கன்னா 1316 வருஷத்துல இறந்துட்டாங்க. 1316. ஓகேங்களா. 54th question பாருங்க. The failure of Alauddin's successors to retain power led to seizure of power by who founded the Tuluk dynasty. அவர் தான் வந்து ரிட்டைன் பண்ணாரு அலாவுதீன், the failure of Alauddin successor வந்து ரிட்டைன் பண்ணாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா கியாசுதீன் துக்ளுக். அவர் தான் வந்து கியாசுதீன் துக்ளுக் தான் இப்ப துக்ளுக் டைனஸ்டியோட ஃபவுண்டரும் அவரு தான். ஓகேங்களா. ஒன் ஆஃப் த மேஜர் டாஸ்க் ஆஃப் கியாசுதீன் என்னன்னு பாத்தீங்கன்னா to recover the territories that the sultanate has lost during the turmoil following the death of Alauddin. சரிங்களா. whom did Giyasuddin send to Warangal? யாரு சென்ட் பண்ணி வச்சாங்கன்னா he sent his son Jana Khan to fight against Warangal. வாரங்கல் அகெயின்ஸ்ட் பண்றதுக்காக யார் அனுப்பி வச்சாருன்னு பாத்தீங்கன்னா அவரோட மகனையே அனுப்பி வச்சாரு. அவர் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜானா கான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் who defeated பிரதபருத்ரா of Warangal and returned with a rich boot? யாருன்னா ஜானா கான் தான். வாரங்களை டிஃபீட் பண்ணிட்டு வந்தது யாரு? ஜானா கான். who founded துலக்லாபத்? துக்லுகாபத்னு யாரு ஃபவுண்ட் பண்ணாங்கன்னா ஜியாசுதீன் தான் ஃபவுண்ட் பண்ணாங்க. he laid the foundation of the city Tuklukabad near Delhi. அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா டெல்லிக்கு பக்கத்துல இருக்கு. முகமது பின் துக்ளக் ரூல்ட் இன் த இயர் ஆஃப் ஃப்ரம் எப்பத்துல இருந்து எப்ப வந்து முகமது பின் துக்ளக் வந்து ரூல் பண்ணாங்க அப்படின்னா 1325 இருந்து 1351 வரைக்கும் ரூல் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் who had conquered, looted and left the old ruling families as his dependents? யாருன்னு பாத்தீங்கன்னா அலாவுதீன். நெக்ஸ்ட் who dreamt of making the whole of the subcontinent his domain? யாருன்னு பாத்தீங்கன்னா முகமது துக்ளக். Next, who shifted his capital from Delhi to the center of the kingdom, namely Devanagiri? யாருன்னு பாத்தீங்கன்னா முகமது பின் துக்ளக் தான் வந்து அவங்களோட கேபிட்டலை வந்து டெல்லிக்கு ஷிஃப்ட் பண்ணி அதை வந்து தேவகிரின்ட்டு மாத்திக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் முகமது பின் துக்ளக் ஆல்சோ சேஞ்ச்டு நேம் டு தௌலதாபாத்ன்ட்டு மாத்திட்டாங்க அப்புறமா லேட்டரா. நெக்ஸ்ட் who was with the Sultan returned to Delhi. He found Delhi was empty, abandoned and had to put a small population, but had but a small population. யாருன்னு பாத்தீங்கன்னா
ஐபிஎன் பட்டூட்டா மொராக்கோ டிராவலர் அவர் வரும்போது வந்து டெல்லி வந்து ரொம்ப எம்டியாவும் வித் லெஸ் அமௌண்ட் ஆஃப் பாப்புலேஷனாவும் இருந்திருக்கு. நெக்ஸ்ட், Tughlaq changed the dash system of revenue collection in grain and ordered the land revenue which has increased should henceforward to be collected in money. யாரோட சிஸ்டம் வந்து அவர் மாத்தினாருன்னு பாத்தீங்கன்னா அலாவுதீனோட சிஸ்டம் வந்து அவர் மாத்திட்டாரு. யாரு? துக்ளுக்ஸ். When Tughlaq discovered the stock of coins and silver was inadequate of minting, he issued இது வந்து காயின்ஸும் சில்வரும் வந்து மின்டிங்க்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன பயன்படுத்தினாருன்னா டோக்கன் கரன்சி. அது எதுல இருந்துச்சுன்னா காப்பர்ல இருந்திருக்கு. ஓகேவா? அதை வந்து அவர் டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. Next, Tughlaq increased land tax in the dash region which triggered peasant revolts. எந்த ரீஜன்ல வந்து நிலவரிய வந்து அதிகப்படுத்தினாருன்னா டோப் ரீஜன்ல வந்து நிலவரிய அதிகப்படுத்திட்டாரு. Next, Madurai was proclaimed a separate sultanate in the year of 1334. மதுரை எப்ப வந்து செப்பரேட் சுல்தானேட்டா மாறிச்சு அப்படின்னா 1334ல மாறிச்சு. நெக்ஸ்ட், பெங்கால் பிகம் இண்டிபெண்டன்ட் இந்த இயர் ஆஃப் எப்ப வந்து பெங்கால் இண்டிபெண்டன்ட் ஆச்சுன்னா 1346ல வந்து பெங்கால் வந்து இட் பிகம் an independent. நெக்ஸ்ட், துக்ளுக் எப்ப வருஷம் இறந்த வருஷம் எப்பன்னா 1351, அதாவது 1351 இறந்திருக்காரு. எந்த டேட் அண்ட் மந்த்ன்னு பாத்தீங்கன்னா 23rd மார்ச் வந்து அவர் இறந்திருக்காரு. நெக்ஸ்ட், ஃபிரோஸ் யாரு? அவங்க துக்ளக் டைனஸ்டில இருந்து எங்க இருந்து யாரோட சக்சஸர் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபிரோஸோட ஆண்ட வருஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா 1351ல இருந்து 1388 வரைக்கும் ஆண்டிருக்காங்க. He is a son of Ghiyasuddin's younger brother. Ghiyasuddinோட younger brother தான் வந்து ஃபிரோஸ். ஓகேங்களா? சக்சீடட் பை யாரோட சக்சஸர்ன்னு பாத்தீங்கன்னா முகமது பின் துக்ளுக்கோட சக்சஸர் இவங்க தான். Who showed no interest in reconquering the southern provinces. அவருக்கு வந்து சவுத் இதுல வந்து கால் வைக்கணும்ட்டு அவருக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல ஃபிரோஸ்க்கு. நெக்ஸ்ட், who created charities to aid poor Muslims, build colleges, mosques and hospitals. இவர் நிறைய நல்லது பண்ணிருக்காரு. இந்த மாதிரி சேரிட்டிஸ் எல்லாமே கிரியேட் பண்ணது வந்து எந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா ஃபிரோஸ் தான். Firoz banned inhuman punishments and abolished taxes not recognized by Muslim law. So இவர்தான் வந்து பேன்லாம் பண்ணிருக்காரு, பனிஷ்மெண்ட்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட், 75th question பாருங்க. Firoz promoted agriculture by waiving of the debts of the agriculturist and constructing many canals for irrigation. இவர்தான் வந்து இது அக்ரிகல்ச்சரோட இதுவுமே வந்து டாக்ஸ் எல்லாம் கூட வே ஆஃப் பண்ணிட்டு நிறைய பில்டிங், அதாவது இரிகேஷனுக்காக நிறைய கேனல்ஸ் வந்து கட்டியிருக்காரு. நெக்ஸ்ட், ஃபிரோஸ் லேட் அவுட் 1200 நியூ கார்டன்ஸ், அதாவது நியூ கார்டன் வச்சிருக்காங்க. அதே மாதிரி 30 ஓல்டு கார்டன், அதாவது அலாவுதீன் கல்ஜியோட 30 ஓல்டு கார்டனும் ரீஸ்டோர் பண்ணியிருக்காரு இவருதான். சரியா? நெக்ஸ்ட், who were the various towns built by ஃபிரோஸ்? என்னென்னலாம் பார்த்திருக்கீங்க, என்னென்ன டவுன்லாம் பில்ட் பண்ணிருக்காருன்னா ஃபிரோசாபாத், ஜான்பூர், ஹிசார், ஃபிரோஸ்பூர், இதெல்லாம் அவர் பண்ண நியூ டவுன்ஸ், பில்ட் பண்ண நியூ டவுன்ஸ். ஓகேங்களா? எப்படி வந்து ஃபிரோஸ் வந்து இறந்தாரு அப்படின்னா his own son Muhammad Khan revolted against him and Firoz Shah died in September 1388 at the age of 73. So அவங்க அவரோட சொந்த மகனை வந்து ரிவால்ட் பண்ணிட்டாங்க அகெயின்ஸ்ட் ஹிம். அதனால அவர் இறந்துட்டாரு. எப்பன்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 1388, 1388 வருஷம். அவங்களோட ஏஜ் அப்ப எவ்வளவு இருந்திருக்குன்னா 83. சரிங்களா? நெக்ஸ்ட், when did Timur came to India? திமூர் வந்து எப்ப இந்தியாவுக்கு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 1398. அப்பதான் அந்த இன்வென்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அதுல வந்து என்னென்னலாம் நடந்திருக்குன்னா the sacking and massacre by Tamerlane or Timur of Delhi came to decade after Firoz Shah Tughlaq died. Firoz Shah Tughlaq இறந்ததுக்கு அப்புறமா திருமூர் இன்வென்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா?
யாரு திமுர் யார் அப்படின்னா he is a ruler of a region around Samarkand in Central Asia. Timur had occupied some parts in the northwest of India. Timur entered India in the year of December 1398 and plundered Delhi. Next, what did Timur take away from India? என்ன எடுத்துட்டு போனாங்க அப்படின்னா he carrying huge wealth in the form of gold, silver, jewels. Also took along Indian artisans like carpenters and masons to work on monuments in Samarkand. இவர் இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நம்மளோட கார்பெண்டர்ஸ் மேசன்ஸ கூட அவங்க மானுமெண்ட் பில்ட் பண்றதுக்காக கூட்டிட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட், though the sultanate fragmented into a number of independent kingdoms, it endured for how many years? எப்ப முகல் இன்வென்ஷனுக்கு முன்னாடி எவ்வளவு வருஷம் சுல்தான்ஸ் வந்து ஆண்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 114 years, அதாவது 114 years வந்து முகல் இன்வென்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க இருந்திருக்காங்க. Next, whom did Timur left behind the rule Delhi? Kiskran as a governor of the territories. He had conquered Delhi, Meerut and Punjab. இவர்கிட்ட தான் விட்டுட்டு போயிருக்காரு. ஓகேவா டிமுர். Next, who was the founder of Sayyid dynasty? Next என்ன டைனஸ்டி வந்துச்சுன்னா Sayyid dynasty. அதோட ஃபவுண்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா கிஸ்கான். ஆர் வந்து சைலண்ட். ஓகேங்களா? அது எப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா 1414ல. எப்ப வரைக்கும் அது இருந்துச்சுன்னா 1451 வரைக்கும் இருந்துச்சு. லாஸ்ட் ரூலர் ஆஃப் சயீத் டைனஸ்டி யாருன்னு பாத்தீங்கன்னா அலாவுதீன் அலம் ஷா. அவங்கதான் வந்து லாஸ்ட் ரூலர் ஆஃப் சயீத் டைனஸ்டி. நெக்ஸ்ட், who was Sikandar Lodi? Sikandar Lodi யாருன்னு பாத்தீங்கன்னா in 1489 Balol Lodi was succeeded by his son Sikandar Lodi. In 1489 Balol Lodi was succeeded by his son Sikandar Lodi. Sikandar was a patron of arts and learning. அவருக்கு ரொம்ப பிடிக்கும் arts and learning னா ரொம்ப பிடிக்கும் சிக்கந்தர் லோடிக்கு. நெக்ஸ்ட், சிக்கந்தர் founded a city. அவர்தான் வந்து ஆக்ராவை கண்டுபிடிச்சாரு. and he made it as his capital. ஓகேவா? சிக்கந்தர் தான். நெக்ஸ்ட், how did Delhi Sultan came to end? எப்ப வந்து டெல்லி சுல்தான் வந்து முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னா in 1517 சிக்கந்தர் இறந்ததுக்கு அப்புறமா டெல்லி சுல்தானேட் வந்து came to end and it was succeeded by his son Ibrahim Lodi, who was defeated by Babar. பாபர் வந்து பானிபட் பேட்டில்ல அவரை கொன்னுட்டாரு. இப்ராஹிம் லோடியை கொன்னுட்டாரு. எப்பன்னு பாத்தீங்கன்னா 1526 எப்ப கொன்னுட்டாரு. அதோட வந்து டெல்லி சுல்தானேட் வந்து came to end. Next, what is called Indo-Saracenic architecture? அந்த எது வந்து இண்டோ-சராசனிக் அங்க பாத்தீங்கன்னா the shape of all the buildings was Persian while the decoration was Indian. அதனாலதான் வந்து அது இண்டோ-சராசனிக் ஆர்கிடெக்சர் அப்படின்ட்டு சொல்றாங்க. மான்யூமெண்ட்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் மான்யூமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா டெல்லி சுல்தான் அதாவது சுல்தானேட் பீரியட்ல இம்பார்ட்டன்ட் மான்யூமெண்ட்ஸ்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா குதுப் மினார், அதுக்கப்புறமா அலை துவாரசா, அதுக்கப்புறமா குவாத்துல் இஸ்லாம் மஸ்ஜித், அதுக்கப்புறமா மோத்கி மஸ்ஜித், the tombs of இல்துத்மிஷ், அதுக்கப்புறமா பால்பன் and the forts of தௌலதாபாத் and ஃபிரோசாபாத் were all constructed by எந்த ஸ்டைல்ல தான் பண்ணிருக்காங்கன்னா இந்த இண்டோ சராசனிக் ஆர்கிடெக்சர் ஸ்டைல்ல தான் வந்து எல்லாமே பில்ட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் மான்யூமெண்ட்ஸ் ஆஃப் சுல்தானேட் பீரியட். இதோட இந்த லெசன் முடியுது. டெல்லி சுல்தானேட் லெசன் முடியுது. நான் ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட்ஸுமே நான் உங்களுக்கு வந்து கவர் பண்ணிட்டேன். பேட்ச் ஸ்டூடெண்ட்க்கு வந்து இது வந்து பிடிஎஃபா உங்களுக்கு வந்துடும். நீங்க வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் லெசன் வந்து டீச் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஷோபா ஃப்ரம் கிருஷ் யோபா அகாடமி. தேங்க்யூ.